அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி பட்டர் அவர்கள் அவருடைய அபிராமி அந்தாதி என்ற பாடலில் 35வது பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எனக்கு தந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாடலை பார்க்கலாம். 34வது பாடலிலே திங்கள் என்று முடித்திருந்தார். இந்த பாடலில் அந்த திங்கள் என்ற சொல்லை வைத்து இந்த பாடலை எழுதியிருக்கிறார். இந்த பாடலை நாம் நாள்தோறும் பாராயணம் செய்து வரும் பொழுது நம்முடைய பிள்ளைகளின் திருமண சுபகாரியங்கள் சீக்கிரம் நடந்தேறும் என்பது நம்பிக்கை. பாடலை பார்க்கலாம். திங்கள் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க, எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என் நிறந்த விண்ணோர், தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள், வெங்கண் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்புருளே அப்படின்னு பாடுறார். அதாவது அலைகள் புரண்டு எழும் ஓயாமல் ஆடிக்கொண்டிருக்கும் கடல் அலையின் ஆழத்திலே பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பாம்பனை மீது பழி கொண்டிருக்கும் மென்கொடியான மேலான பொருளாய் விளங்கும் திருமாலுக்கும், ஈசனின் திருமுடியில் உள்ள பிறைச்சந்திரனின் மனம் கமழுகின்ற உன்னுடைய சிற்றடியை ஒன்றுக்கும் உதவாத எளியவர்களான எங்களை போன்ற சாதாரண மாணவர்களின் சிரசுகளின் மேலே உன்னுடைய திருவடி பாதத்தை வைத்து நீ எங்களுக்கு அருள் செய்து வருகின்றாய். இப்படி செய்வதற்கு நாங்கள் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? எங்களுடைய ஒப்பற்ற தவத்தின் சிறப்பு தான் என்னை என்று சிறப்பு தான் என்ன என்று நாங்கள் வியந்து பார்க்கின்றோம். எண்ணற்ற தேவர்களுக்கும் கூட இத்தகைய சிறந்த பாக்கியம் கிடைத்ததில்லை. அது எனக்கு கிட்டி இருக்கிறது, அதே உங்களுக்கும் கிட்ட வேண்டும் என்று வேண்டுகிறார் அபிராமி பட்டர் அவர்கள். இதை நாம் நாள்தோறும் பாராயணம் செய்து வந்தால் நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் சுபகாரியங்கள் நடந்தேறும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.